இண்டிகோ விமானங்கள் தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டு வரும் நிலையில் பெங்களூரு விமான நிலையத்தில் டிஜிசிஏ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கூடுதல் தகவலை செய்தியாளர் பாரதி ராஜா கூற கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். முழு தகவலை சொல்லுங்க. இண்டிகோ விமானத்தின் சேவைகள் இந்தியாவின் பல்வேறு விமான நிலையங்கள்ல கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டதால் பொதுமக்கள் மிக பெரிய அவதிக்கு ஆளானார்கள். இந்த நிலையில இந்திய பொது விமான போக்குவரத்து இயக்குநரகம் இந்த விமான சேவைகளை முறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகோக்கு ஏற்கனவே கெடு விதித்திருந்தாங்க. அதன்படி இன்று காலை முதல் நார்மலைஸ் செய்யப்படும் அந்த சேவைகள் எனவும் வழக்கம் போல இயங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதை ஆய்வு செய்வதற்காக பொது விமான போக்குவரத்து இயக்குநர் அதிகாரி சங்கேஷ் மேத்தா தலைமையிலான அதிகாரிகள் குழு இன்று பெங்களூர்ல இருக்க கெம்பகோடா சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்திருந்தாங்க. அங்க இருக்க குறிப்பா இண்டிகோ நிறுவனத்தின் செக்இன் கவுண்டர், அதே போல புறப்படும் வாயில்கள், அவங்க அந்த இடத்துல ஆய்வு செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருந்த பயணிகள், இண்டிகோ டிக்கெட் வச்சிருந்த பயணிகள் கிட்ட அந்த சேவை எப்படி முறையாக தகவல்கள் அளிக்கப்பட்டதா, விமானம் ரத்து, அவங்க விமான புறப்பாடு குறித்த தகவல்கள் முறையாக அளிக்கப்பட்டதா, அதே போல செக்இன் வசதிகள்லாம் எளிமையா இருந்ததா அப்படின்றத முழுமையா கேட்டு அறிந்தார்கள். அது மட்டும் இல்ல, இந்த இண்டிகோ உள்ளூர் சேவைகள் இயங்கும் டெர்மினல் 1 பகுதியில விரிவான ஆய்வையும் மேற்கொண்டார்கள். பயணிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், விமான சேவைகள் தாமதம், ரத்தாகும் உள்ளிட்ட காரணங்கள் குறித்து அங்க இருக்கிற விமான நிலைய அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பெங்களூருக்கு, அந்த அதிகாரிகள் கிட்டும் கேட்டு தெரிஞ்சாங்க எந்தெந்த சேவைகள் எப்படி இருக்கு அப்படின்ற அனைத்தையும் நேரடியாக ஆய்வு செய்து அதை மதிப்பீடு செஞ்சாங்க. இதன் பின்னர் சொன்னவங்க இண்டிகோ சேவை சிக்கல்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல இன்றையிலிருந்து விமான சேவைகள் தொடரும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இதற்கிடையே டிஜிசிஏ அளித்திருந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் அறிவுறுத்தினார்கள். என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த சுற்றுலா அதே போல விடுமுறை நாட்கள்ல கூடுதலாக 6% விமான போக்குவரத்தை இயக்கலாம் அப்படின்னு இண்டிகோ நிறுவனத்துக்கு ஒரு லீனியன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதை திரும்ப பெறுவதாக, அதுல இருந்து 5% திரும்ப பெறுவதாகவும், அது குறித்த ரீஷெடியூல் செய்யப்பட்ட அறிக்கையை இண்டிகோ நிறுவனம் டிஜிசிஏக்கு கொடுக்கணும். அதுக்கு 10ஆம் தேதி மாலை 5 மணி, அதாவது நாளை மாலை 5 மணி வரை கெடுவிக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் நினைவூட்டினார்கள். ஒட்டுமொத்தத்தில் இத்தனை நாட்களாக அவதிப்பட்டு வந்த இண்டிகோ விமான சேவை பிரச்சனை காரணமாக அவதிப்பட்டு வந்த பொதுமக்களுக்கு இந்த ஆய்வுக்கு பிறகு ஓரளவுக்கு தீர்வு கிடைச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது பெங்களூரு விமான நிலையம் மட்டும் இல்ல, இந்தியாவின் பல்வேறு விமான நிலையங்களில் டிஜிசிஏ அதிகாரிகள் இது போன்ற ஆய்வை மேற்கொள்வார்கள் அடுத்த சில நாட்களுக்கு அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.